வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த நீட் எக்ஸாமில் வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள அணு அமைப்பு அப்படிங்கிற அலகிலிருந்து நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நீட் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரியில் வந்து 11th 12th 2 பாடப்பகுதியில் உள்ள அனைத்து அலகுகளுமே இருக்கும். நீங்கள் இந்த நீட் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 2வது அலகான அணு அமைப்பு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு என்ன டைட்டில் இருக்கும் அப்படின்னாக்க அணுவோட அமைப்பில் அணு எண். இந்த அணு எண் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து அட்டாமிக் நம்பர். இதை எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா இசட் அப்படிங்கிற எழுத்தில் தான் இது வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு தனிமத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த தனிமத்தோட அமைப்பை எப்படி எழுதுவாங்க அப்படின்னாக்க எக்ஸுங்கிறது ஒரு தனிமம் அப்படின்னாக்க கீழே ஒரு இசட் போட்டிருப்பாங்க, மேலே வந்து ஒரு ஏ போட்டிருப்பாங்க. இங்கே எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸுங்கிறது ஒரு தனிமம். இந்த இசட் அப்படிங்கிறது அணு எண். ஏங்கிறது நிறை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து நிறை என்னது? மாஸ் நம்பர். அணு எண் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர். இப்போ இந்த அட்டாமிக் நம்பர் அதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்டாமிக் நம்பரை நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு தனிமத்தோட ஒரு 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 தனிமத்தோட ஒரு அணுவோட அமைப்பு நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸை சுற்றி ஃபஸ்ட்டு கூடு, ரெண்டாவது கூடு, மூணாவது கூடு அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கூடு, ரெண்டாவது கூடு, அடுத்து மூணாவது கூடு, இப்படி போயிட்டே இருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ளே வந்து புரோட்டான் இருக்கும் ப்ளஸ் நியூட்ரான் ரெண்டுமே இருக்கும். இந்த நியூக்ளியஸ் சுற்றி உள்ள இந்த உட்கருவை சுற்றி உள்ள பகுதியில் வந்து எலக்ட்ரான் இருக்கும். சுற்றி உள்ள பகுதியில் தான் என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும். இந்த பி அப்படிங்கிறது புரோட்டான். பி அப்படிங்கிறது என்ன? புரோட்டான். என் அப்படிங்கிறது நியூட்ரான். அப்போ ஒரு அணுவோட உட்கரு என்பது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான்களால் ஆனது தான் அணுவோட உட்கரு. இந்த புரோட்டான் வந்து என்ன சார்ஜ் இருக்கும்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நேர்மின் சுமை உடையது. இந்த நியூட்ரானை பார்த்தீங்கன்னாக்க நோ சார்ஜ், இதுக்கு வந்து என்ன இல்லை, சார்ஜு கிடையாது. இப்போ இதுதான் வந்து அணுவோட அமைப்பு. இந்த அணு எண் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இந்த அணு எண் என்பது ஒரு தனிமத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா 6 கார்பன் 12. இதில் இதுதான் என்னது? இந்த 6 அப்படிங்கிறது இதான் என்னது? அட்டாமிக் நம்பர் இசட், அதாவது அணு எண். 12 அப்படிங்கிறது நிறையன் ஏ அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிறையன் ஏ அப்படிங்கிறது புரோட்டான்களோட எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்களோட எண்ணிக்கை. அப்போ நிறையன் அப்படிங்கிறது புரோட்டான். அப்போ இது எதை குறிக்கும்? உட்கருவில் உள்ள பகுதி பொருட்களை குறிக்கும். உட்கருவில் உள்ள பகுதி பொருளை குறிக்கிறதா? உட்கருவில் என்ன பகுதி பொருட்கள் இருக்குது? புரோட்டான், நியூட்ரான். அப்போ நிறையன் அப்படிங்கிறது அதோட நிறை அப்படிங்கிறது உட்கருவில் உள்ள புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். அதே நேரத்தில் அணு எண் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னாக்க அணு எண் அப்படிங்கிறது அந்த தனிமத்தில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது ஒரு நியூக்ளியஸில் உட்கருவில் உள்ள ஃபஸ்ட்டு வந்து புரோட்டான் எண்ணிக்கைன்னு சொல்லலாம், இல்லைன்னா உட்கருவில் உள்ள நேர்மின் சுமை
அலகுகளின் எண்ணிக்கை, நேர்மின் சுமை அலகுகளின் எண்ணிக்கை. அதாவது ஒரு உட்கருவில் எத்தனை நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அர்த்தம் புரோட்டான் அர்த்தம். அது அப்படி வேறு எப்படி சொல்லலாம், புரோட்டான்கள் எண்ணிக்கைன்னு சொல்லலாம். மூணாவது எப்படி இதை இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னாக்க, நடுநிலையாக உள்ள நடுநிலை அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம். நடுநிலை அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. அது என்ன நடுநிலை? இந்த நடுநிலை அப்படிங்கிறது நியூட்ரல், இங்கிலீஷில் நியூட்ரல், நடுநிலை அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. அப்போ நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இதில் ஒரு கார்பன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, கார்பனில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 6 கார்பன் 12ல் 6 அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் 6 கார்பன் 12 எடுத்துக்கிட்டோம்னாக்கா 6 என்பது புரோட்டான்களின் எண்ணிக்கை நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம். அப்போ அணு எண் அப்படிங்கிறது என்னது? புரோட்டான்களின் எண்ணிக்கை, இல்லைன்னா உட்கரில் உள்ள நேர்மின் சுமைகளின் எண்ணிக்கை, இல்லைன்னா நடுநிலை அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இப்படி நம்ம அணு எண்ணை குறிக்கலாம். இந்த நடுநிலையில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சோடியத்தை எடுத்துக்குவோம். நீங்கள் சோடியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா Na அப்படிங்கிறது சோடியம், இதோட அணு எண் 11, நிறையன் 23. இந்த Na அப்படி அதே மாதிரி Na ப்ளஸ்ஸை எடுத்துக்கிட்டுங்க. Na ப்ளஸ்ங்கிறது Na ஒரு நேர்மின் சுமை இருக்குது, இதையும் 11, 23ங்கிறது நிறையன். Na எப்போ Na ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்னாக்கா, அது தாங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இழந்த பிறகு அது என்னவா மாறும்? Na ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னாக்கா Na-க்கு என்ன? புரோட்டானோட எண்ணிக்கை Na-க்கு 11, இங்கே 23 தான். Na ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அது 11, 23 தான். இதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் Na-க்கும் Na ப்ளஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு எலக்ட்ரான் வித்தியாசம். இந்த ஒரு எலக்ட்ரான் தான் வித்தியாசம். அப்போ புரோட்டான் பார்த்தீங்கன்னாக்கா Na-ல 11, Na ப்ளஸ்லையும் 11. நியூட்ரானுங்கிறது என்ன? நியூட்ரான் அப்படிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னாக்க, இங்கே பாருங்கள், நியூட்ரான் அட்டாமிக் நம்பர், அதாவது Z ப்ளஸ் N. Z அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்? புரோட்டான் எடுத்துக்கலாமா? புரோட்டான் A அப்படிங்கிறது இந்த நிறை எண்ணை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க, நிறையன் அப்படிங்கிறது என்ன? நிறையன் A அப்படிங்கிறது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். நமக்கு நியூட்ரான் தேவை அப்படின்னாக்க, புரோட்டான் இந்த பக்கம் வந்துச்சுனாக்க A மைனஸ் P அப்படின்னு எழுதலாம். இதை நீங்கள் வேறு எப்படி கூட காமிப்பாங்க அப்படின்னாக்க, A மைனஸ் Pங்கிறது என்ன? புரோட்டான் எண்ணிக்கை என்னது? அணு எண். அப்போ A மைனஸ் இசட்னு எழுதலாம். அப்போ N இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் இசட். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம நியூட்ரான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, இந்த Na ப்ளஸுக்கு Na ப்ளஸில் நியூட்ரான் அப்படிங்கிறது Aங்கிறது 23 மைனஸ் 11, 12. அதே மாதிரி Na-க்கு என்னது? N இட் இஸ் ஈக்குவல் டு நியூட்ரான் 23 மைனஸ் 11, இட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 12. அப்போ நியூட்ரான் இதுக்கும் எவ்வளவு? 12, இதுக்கும் 12 தான். அடுத்தது எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னாக்க, இங்கே நடுநிலை அணுவாக இருக்குது. நடுநிலை அணுவாக இருக்கும் பொழுது ஒரு நடுநிலை அணுவில், அந்த நடுநிலை அணுவில் நம்பர் ஆஃப் புரோட்டான் இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு அணு நடுநிலையாக இருக்குது. நடுநிலை அர்த்தம் அதுக்கிட்ட எந்த மின்சுமையும் இல்லை அப்படின்னாக்க, புரோட்டான் இட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நேர்மின் அயனியாக இருந்துச்சுன்னா எத்தனை மின்சுமை இருக்கோ பாசிட்டிவ், அத்தனை கம்மியான எலக்ட்ரான் இருக்கும். நீங்கள் இங்கே பாருங்கள், சோடியத்துக்கு நடுநிலையாக இருக்குது. அப்போ புரோட்டான் எண்ணிக்கை தான் என்னது? எலக்ட்ரான் எண்ணிக்கை அப்போ 11 தான். ஆனால் Na ப்ளஸ்ங்கிறது என்ன? ஒரு எலக்ட்ரான் சோடியத்துலேருந்து இழந்துருச்சு. அப்போ எத்தனை எலக்ட்ரானுக்கு வரணும்? 10ல் 1 போச்சுன்னா, 11ல் 1 போச்சுன்னா 10 எலக்ட்ரான் தான் இங்கே இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது எண்ணியை பொறுத்து மாறும். அடுத்தது அதே மாதிரி நீங்கள் ஒரு நெகட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளூரின் அப்படிங்கிறது F. இந்த ஃப்ளூரினோட
9, ஃப்ளூரின் 19 அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ளூரினோட ஒரு ஐசோடோப் வச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி ஃப்ளூரின் ப்ளஸ் எஃப் மைனஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃப்ளூரின் வந்து ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டு எஃப் மைனஸாக போயிடுச்சு. அப்போ இதில் வந்து புரோட்டான் எத்தனை? ஃப்ளூரினுக்கு வந்து 9, இங்கே என்னது 9. அப்போ 9 புரோட்டான், இங்கே என்னது 9 புரோட்டான். ஆனால் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னாக்க இங்கே 9. ஏன்? இது நியூட்ரலாக இருக்கும். அது வந்து நடுநிலை துகளாக இருக்கும் பொழுது என்னது புரோட்டான் இட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான். இங்கே என்னாச்சு? ஒரு எலக்ட்ரானை இதை ஏற்றுக்குச்சு. அப்போ ஒரு எலக்ட்ரான் ஏற்றுக்கிட்டதுனால எஃப் மைனஸ் அப்படிங்கிறது என்னது 10 எலக்ட்ரான். அதே மாதிரி நீங்கள் குளோரின் எடுத்துக்கிட்டாலும் குளோரின் பாருங்கள், சிஎல் ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு சிஎல் வந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு சிஎல் மைனஸாக மாறுது. அப்போ குளோரினுக்கு எத்தனை? 17 குளோரின் 35. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் இங்கேயும் 17 தான், இங்கேயும் 17 தான். ஆனால் எலக்ட்ரான் அப்படிங்கிறது இங்கே என்ன 17னா இங்கே எத்தனை எலக்ட்ரான்? 17 தான். இங்கே என்னது ஒரு எலக்ட்ரான் அதை ஏற்றுக்குச்சு. அப்போ எத்தனை? 18 எலக்ட்ரான். ஸோ அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுனாக்கா இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் புரோட்டான், நம்பர் ஆஃப் நியூட்ரான், அட்டாமிக் மாஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.